ஆவி உலகின் விதிகள். நேர்மறை சிந்தனை. நேர்மறையாக இருங்கள். ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கும். உங்கள் மனதை கட்டுப்படுத்தி கொண்டு எல்லா நேரங்களிலும் அமைதியை அடைய முயற்சி செய்யுங்கள். ஆசுவாசமாக இருங்கள். நன்றாக தூங்குங்கள். எண்ணங்கள் எந்த விதத்தில் சக்தி வாய்ந்தவையாக இருக்கின்றன? நீங்கள் சிந்திக்கும் விதம் உங்கள் ஆன்மாவின் வளர்ச்சிக்கு இன்றியமையாததாக இருக்கிறது. உங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்களின் மொத்த உருவம்தான் நீங்கள். நேர்மறை எண்ணமோ அல்லது எதிர்மறை எண்ணமோ, எண்ணங்கள் தான் முதலில் வருகின்றன. பிறகு அந்த எண்ணங்களிலிருந்து வார்த்தைகளும் செயல்களும் முளைக்கின்றன. எனவேதான் நேர்மறையாக சிந்திக்க வேண்டியது மிகவும் முக்கியம். இறுதியில் அனைத்து எண்ணங்களுமே ஆற்றலை உருவாக்குகின்றன. எனவே நீங்கள் எந்த வகையான ஆற்றலை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பது குறித்து விழிப்போடு இருங்கள். முதலில் புவிவாழ் மக்கள் ஏன் எதிர்மறையானவர்களாக மாறுகின்றனர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எதிர்மறைத்தன்மை என்பது ஓர் ஆன்ம பண்பு நலனாகவோ அல்லது இப்பிறவியில் கிடைக்கின்ற மோசமான பயிற்சியின் ஒரு விளைவாகவோ இருக்கலாம். ஆனால் முக்கியமாக நாங்கள் விரும்புவது, தங்களுக்கு கிடைக்காத போதுதான் மனிதர்கள் எதிர்மறையானவர்களாக மாறுகின்றனர். நேர்மறையாக சிந்திப்பதற்கு ஒருவர் எடுத்து வைக்க வேண்டிய முதல் அடி, வாழ்க்கை என்றால் அதில் பிரச்சனைகள் இருக்கும் என்ற உண்மையை ஒப்புக்கொள்வதுதான். பிரச்சனைகள் எதுவும் இல்லாத நபர்களாக தெரிபவர்கள் ஒன்று தங்கள் பிரச்சனைகளை சிறப்பாக கையாண்டு கொண்டிருக்கலாம் அல்லது அவற்றிலிருந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடும். பலர் தங்கள் ஆன்மீக பயணத்தில் சிக்கி தவிப்பதற்கு முக்கிய காரணம் எதிர்மறை சிந்தனைதான். எதிர்மறை தன்மை என்பது ஒரு பொதுவான ஆன்ம பண்பு நலன், தவறான புரிதல் மற்றும் ஒரு பலவீனமான, கட்டுப்படுத்தப்படாத, பயிற்றுவிக்கப்படாத மனதின் விளைவுதான் அது. மேலும் பூமியின் அதிர்வுகள் அதிக எதிர்மறையானவையாக மாறியிருப்பதால் மனிதர்களிடம் உள்ள எதிர்மறை தன்மை பூதாகரமாக்கப்படுகிறது. இதை எதிர்ப்பதற்கு நேர்மறையாக சிந்திப்பது உங்கள் கையில்தான் இருக்கிறது. ஏனெனில் உங்கள் எண்ணங்கள் இறுதியில் உணர்ச்சிகளாக வடிவம் பெறுகின்றன. அதனால்தான் எண்ணங்கள் சக்தி வாய்ந்தவையாக இருக்கின்றன. அவை உடல் ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் நம்மை வெளிப்படுத்திக் கொள்கின்றன. அவை உங்கள் ஆன்மாவை வடிவமைக்கின்றன. நான் எதிர்மறையானவராக இருக்கிறோம் என்பதை ஒருவர் எப்படி அறிந்து கொள்வது? ஒருவரிடம் எதிர்மறை போக்கு இருக்கிறது என்பதற்கான அறிகுறிகள் இவை. 1. பயம். எதிர்மறை சிந்தனை, விசுவாசமின்மை, புரிதலின்மை ஆகியவற்றால் பயம் தலை தூக்குகிறது. கடவுள் மீது உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருந்தால் நீங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் ஒரு மனித பிறவி என்பதால் கடினமான சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொள்ளத்தான் செய்வீர்கள். ஆனால் உங்களிடம் விசுவாசம் இருந்தால் இச்சூழ்நிலைகளை கையாள்வதற்கான துணிச்சலை நீங்கள் பெறுவீர்கள். பயத்திலிருந்து மீள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் உங்கள் விசுவாசத்தை அதிகரித்துக் கொள்வதுதான். பயம் இப்போது மனித இருத்தலின் ஒரு பெரும் பகுதியாக இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. பூமியில் உள்ள அதிர்வுகள் எதிர்மறையானவையாக இருப்பதால் நல்ல ஆன்மாக்கள் பயப்படுகின்றனர். இந்த எதிர்மறை அதிர்வுகள் உங்களை அசௌகரியமாக உணரச் செய்கின்றன. ஏனெனில் உங்களுடைய ஆற்றலிலிருந்து வேறுபட்டுள்ள ஓர் ஆற்றலால் நீங்கள் சூழப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் தவறான பாதையில் செல்லக்கூடும் என்ற பயமும் உங்களுக்கு ஏற்படுகிறது. உங்கள் ஆழ்மனம் இந்த பயத்தை புரிந்து கொள்கிறது. ஆனால் உங்கள் வெளிமனதிற்கு அது புரிவதில்லை. பயப்படுவது மட்டுமே அதற்கு தெரியும். ஆனால் உங்கள் ஆழ்மனம் ஒருபோதும் பயம் கொள்வதில்லை. ஏனெனில் விஷயங்கள் அதற்கு தெரிந்திருக்கின்றன. நேர்மறையான அதிர்வுகள் இருக்கின்ற ஓர் இடத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் பய உணர்வு உங்களுக்குள் எழாது. உங்கள் வீட்டை எளிமையாகவும் தூய்மையாகவும் வைத்துக் கொள்ளுங்கள். சூரிய ஒளியும் தாவரங்களும் நேர்மறை அதிர்வுகளை உருவாக்க உதவுகின்றன. உங்களுக்கு பயம் ஏற்படுவதிலிருந்து இவை தடுக்கின்றன. பாதுகாக்கும் உள்ளுணர்வுகளின் வடிவிலும் பயம் வரக்கூடும். இந்த உள்ளுணர்வுகள் உங்கள் சொந்த பாதுகாப்பிற்கு அவசியமாகும். எடுத்துக்காட்டாக, உங்கள் கையை ஒரு நெருப்புக்குள் விடுவதற்கு நீங்கள் நிச்சயமாக பயப்படுவீர்கள். இது உங்கள் உயிர் சார்ந்த உள்ளுணர்வாகும். சிலர் நேர்மறையாக இருக்க பயப்படுவது உங்களுக்கு வினோதமானதாக தோன்றலாம். கடந்த காலத்தில் அவர்களுக்கு ஏதேனும் மோசமான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடும். அதன் விளைவாக அவர்கள் நம்பிக்கை இழந்திருக்கக்கூடும். எனவே வாழ்க்கை நல்லதல்ல என்றும் தங்கள் வாழ்வில் நேர்மறை தன்மைக்கு தாங்கள் தகுதியானவர்கள் அல்ல என்றும் அவர்கள் முடிவு செய்து விடுகின்றனர். அவ்வாறே நம்பத் தொடங்குகின்றனர். ஏமாற்றத்திற்கு அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்கின்றனர். தாங்கள் யதார்த்தமாக நடந்து கொள்வதாக அவர்கள்
அதற்கு நியாயம் கற்பிக்கின்றனர். ஆனால் அவர்கள் யதார்த்தமாக இருப்பதில்லை. வாழ்வில் மேடு பள்ளங்கள் இருக்கும் என்பதை அறிந்திருப்பதுதான் ஒரு யதார்த்தமான போக்கு. எனவே நல்ல காலம் பிறக்கும் என்று நம்புவதுதான் இயற்கையான நடத்தையாக இருக்கும். உங்களுடைய கடந்த கால அனுபவங்கள் எப்படிப்பட்டவையாக இருந்தாலும் சரி, மனிதர்கள் பிழைத்திருப்பதற்கு நம்பிக்கை மிகவும் இன்றியமையாதது. சில சமயங்களில் எதிர்மறை சூழலில் இருப்பதில் மக்கள் பாதுகாப்பாக உணர்வதால் மாறுவதற்கு அவர்கள் பயப்படுகின்றனர். 2. கவலை. நிரந்தர கவலை உங்களை படுகொலிக்குள் தள்ள மட்டுமே செய்யும். மக்கள் தங்கள் நம்பிக்கையை இழந்திருப்பதாலும் விளைவுகள் மீது அதீத பற்று கொண்டவர்களாக இருப்பதாலும் அவர்கள் பயப்படுகின்றனர். விளைவுகள் உங்கள் கைகளில் இல்லை, ஆனால் செயல்முறை உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. எனவே உங்களால் இயன்ற அளவு சிறப்பாக முயற்சி செய்யுங்கள். பிறகு கடவுளிடம் சரணடைந்து விடுங்கள். நீங்கள் உங்களால் இயன்ற அளவு சிறப்பாக முயற்சி செய்த பிறகு உங்களுக்கு எது சிறந்ததோ அதை கடவுள் செய்வார் என்று அறிந்திருப்பதுதான் முழுமையான சரணாகதியாகும். விளைவை கடவுளிடம் ஒப்படைத்து விடுங்கள். முழுமையாக சரணடைந்து விடுங்கள். கடவுள் மீதும் உங்கள் தேவதூதர்கள் மீதும் உங்கள் அன்புக்குரியவர்கள் மீதும் உங்கள் மீதும் நீங்கள் விசுவாசம் கொள்ள வேண்டியது இன்றியமையாதது. விசுவாசம் என்ற ஆற்றல் தான் உங்களை முன்னோக்கி உந்தி தள்ளுகிறது, உங்களுக்கு மன அமைதியை கொண்டு வருகிறது. விசுவாசம் இல்லாமல் இருப்பது எரிபொருள் இல்லாமல் ஒரு கார் ஓட வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை போன்றது. உங்களால் இயன்றதை செய்துவிட்டு மற்றவற்றை கடவுளிடம் ஒப்படைத்து விடுங்கள். 3. சந்தேகம். உங்களையும் உங்கள் ஆன்மீக ஆசானையும், மிக முக்கியமாக கடவுளையும் நீங்கள் தொடர்ந்து சந்தேகித்து கொண்டே இருந்தால் நீங்கள் எதிர்மறையாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். கேள்விகள் கேட்பதில் தவறில்லை, ஆனால் நீங்கள் ஆன்மீக பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது சந்தேகத்தை நீக்கிவிட்டு அதனிடத்தில் நம்பிக்கையை விதைக்க வேண்டும். உங்களுடைய வழிகாட்டிகளை நீங்கள் நம்ப வேண்டும். அவர்கள் உங்களுக்கு ஆன்மீக அறிவையும் புரிதலையும் கொடுத்த பிறகும் கூட நீங்கள் தொடர்ந்து அவர்களை சந்தேகித்து கொண்டும் ஆதாரங்களை கேட்டுக்கொண்டும் இருந்தால் நீங்கள் எதிர்மறையாக இருக்கிறீர்கள் என்று பொருள். ஒருவன் தினமும் இரவில் கடுமையாக பிரார்த்திக்கிறான். அவன் தன் பிரார்த்தனையின் முடிவில் தனக்கு எது சிறந்ததோ அதை செய்யும்படி கடவுளிடம் கேட்கிறான். ஆனால் ஏதோ காரணத்தால் அவனுடைய வாழ்வில் விஷயங்கள் சரிவர நடைபெறவில்லை. கடவுள் ஏன் தன்னுடைய பிரார்த்தனைகளுக்கு விடையளிக்கவில்லை என்பது அவனுக்கு புரியவில்லை. ஒரு நாள் ஒரு தேவதூதர் அவன் முன் தோன்றி, நான் உனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறினார். இதை கேட்டு அவன் பெரிதும் மகிழ்ந்தான். அவனுடைய உள்ளங்கைகளை காட்டும்படி அந்த தேவதூதர் அவனிடம் கூறினார். தனக்கு ஏதோ கொடுக்கப்படவிருக்கிறது என்பது போல் அவன் உள்ளங்கைகளை காட்டினான். அந்த தேவதூதர் அவற்றை உற்று பார்த்துவிட்டு அவற்றின் மீது தன் வாயால் ஊதிவிட்டார். பிறகு நன்றி என்று அவர் கூறியபோது தன்னுடைய உள்ளங்கைகள் இன்னும் வெறுமையாக இருந்ததை கண்டு அம்மனிதன் குழம்பி போனான். என் பரிசு எங்கே என்று அவன் கேட்டான். அது ஏற்கனவே உனக்கு கொடுக்கப்பட்டு விட்டது என்று அந்த தேவதூதர் கூறினார். உன் கைகள் நிறைய சந்தேகங்களை நிரம்பியிருந்தன, நான் அவற்றை அகற்றிவிட்டேன். சில சமயங்களில் உனக்கு கொடுக்கப்படுகின்ற ஏதோ ஒன்றை விட உன்னிடமிருந்து எடுக்கப்படுகின்ற ஏதோ ஒன்று ஒரு மாபெரும் பரிசாக அமைகிறது என்று அவர் கூறினார். நீங்கள் கடவுள் மீது சந்தேகம் கொள்ளாதீர்கள். அவரை முழுமையாக நம்புவதை உறுதி செய்யுங்கள். நீங்கள் தொடர்ந்து சந்தேகிக்கும் போது உங்கள் ஆன்மா பலவீனம் அடைகிறது. ஏனெனில் கடவுள் மீதான விசுவாசத்தில்தான் உங்கள் ஆன்மா பிழைத்திருக்கிறது. 4. நச்சரித்தல். நச்சரித்தல் என்பது ஆன்மீக ரீதியாக தவறானது. அது ஒரு வகையான உள சித்திரவதை, வார்த்தைகளை கொண்டு நடத்தப்படுகின்ற ஒரு வழி தாக்குதல். அது அகங்காரத்திலிருந்தும் புரிதலின்மையில் இருந்தும் வருகிறது. அது ஒரு சுயநலமான நடத்தை. ஏனெனில் எது எப்படி இருந்தாலும் நீங்கள் கூறுவதை மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்றும் உங்கள் விருப்பம்தான் முக்கியம் என்றும் நீங்கள் நினைக்கிறீர்கள். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை நச்சரிப்பது அவர்களுக்கு உதவும் நோக்கத்தில் தான் என்றாலும் கூட அவர்கள் அவ்வாறு நச்சரிக்கும் போது அது அக்குழந்தைகளுக்கு தீங்கு விளைவிக்கிறது. நீங்கள் நச்சரிக்கும் போது கடவுளின் விழுப்பத்திற்கு எதிராக நீங்கள் செயல்படுகிறீர்கள். நீங்கள் நச்சரிக்கின்ற நபர் நீங்கள் கூறுவதை காது கொடுத்து கேட்பதற்கு பதிலாக நீங்கள் கூறும் எதையும் தன் காதில் போட்டுக்கொள்ளாமல் இருந்து விடுகிறார். நீங்கள் அப்படியும் தொடர்ந்து நச்சரித்தால் நீங்கள் கேட்பதற்கு நேர் எதிரானதை அவர் செய்து விடுவார். 5. தொடர்ச்சியாக குறை கூறுதல் மற்றும் புலம்புதல். மகிழ்ச்சிக்கான அர்த்தம் ஓர் எதிர்மறையான நபருக்கு புரியாது. நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் புலம்பிக் கொண்டும் முனகிக் கொண்டும் இருந்தால் நீங்கள் துயரத்தை தான் கவர்ந்தெழுப்பீர்கள். சிலர் மற்றவர்கள் மீது இரக்கம் கொள்வதன் மூலம் அவர்களிடம் இப்பழக்கத்தை ஊக்குவிக்கின்றனர். நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிட வேண்டியது இன்றியமையாதது.
நேர்மறையான விஷயங்கள் மீது அக்கறை காட்டுங்கள், எதிர்மறையானவற்றை கண்டுகொள்ளாதீர்கள். 6. தேவையானதை விட அதிகமான பிரச்சனைகளை கையில் எடுத்தல். சிலர் தாங்கள் எவ்வளவு அதிகமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று உலகிற்கு வெளிக்காட்ட விரும்புகின்றனர். இவ்வாறு செய்வதன் மூலம் அவர்கள் தங்களுக்கு தாங்களே தீங்கு மட்டுமே விளைவிக்கின்றனர். உதவி கேட்க தவறுவது என்பது நீங்கள் கர்வம் கொண்டிருக்கிறீர்கள் என்றும் எதிர்மறை போக்குடன் நடந்து கொள்கிறீர்கள் என்றும் பொருள்படுகிறது. மற்றவர்களோடு சேர்ந்து இணக்கமாக வாழ்வதற்காகவே நீங்கள் பூமியில் இருக்கிறீர்களே அன்றி எல்லாவற்றையும் நீங்களாகவே கையாள்வதற்காக அல்ல. விஷயங்களை உங்களால் சொந்தமாக கையாள முடியும் என்று மற்றவர்களுக்கு நிரூபிப்பதற்கான தேவை உங்கள் அகங்காரத்தினால் தூண்டப்படுகின்ற ஒன்று. அது இயற்கைக்கு புறம்பானது. நீங்கள் ஒரு சூப்பர்மேனாக இருக்க வேண்டும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. 7. பொறாமை. மக்களின் மகிழ்ச்சியை பறிக்கின்ற விஷயங்களில் ஒன்று பொறாமை. நீங்கள் உங்கள் பயணத்தை எப்போதும் இன்னொருவரின் பயணத்துடன் தொடர்ந்து ஒப்பிட்டு கொண்டே இருந்தால் அது உங்களை முன்னேற விடாமல் தடுத்துவிடும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பரிசுகள் குறித்து மனநிறைவு கொள்ளுங்கள். மற்றவர்களின் சாதனைகளிலிருந்து மகிழ்ச்சியையும் உத்வேகத்தையும் பெற கற்றுக்கொள்ளுங்கள். ஆவியுலக ஆன்மாக்கள் அப்படித்தான் வாழ்கின்றனர். அத்தகைய வாழ்க்கை எங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. உங்களிடம் இருப்பவை குறித்து கடவுளுக்கு நன்றி கூறுங்கள். எவ்வாறு மனநிறைவோடு வாழ்வது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். 8. மற்றவர்களை குறை கூறுதல். எப்போதும் உங்களுக்குள் சென்று பாருங்கள். அப்போது உங்கள் வேதனையின் மூலாதாரத்தை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்வீர்கள். வேதனை என்பது உங்களுக்குள் ஏற்கனவே இருக்கும்போது யாரோ ஒருவரால் அதை தூண்டிவிட முடியும். எனவே உங்கள் வேதனைக்கான மூல காரணத்தை கண்டுபிடியுங்கள். அடுத்தவர் மீது கவனம் செலுத்தாதீர்கள். முதலில் உங்களுக்குள் இருக்கும் சமநிலையின்மையை சரி செய்துவிட்டு உங்களை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். பிறகு மற்றவர்கள் மாறுவதற்கு அவர்களுக்கு உதவுங்கள். 9. எதிர்மறை எண்ணங்களுக்கு அடிமைப்பட்டு கிடத்தல். எதிர்மறையாக இருக்கின்ற மக்கள் காலப்போக்கில் அப்போக்கிற்கு பழக்கப்பட்டு விடுவதால் ஒரு காலகட்டத்தில் அந்த உணர்வு இல்லாமல் தங்களால் வாழ முடியாது என்ற நிலையை அவர்கள் அடைந்து விடுகின்றனர். அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் அவர்கள் ஏதாவது பிரச்சனைகளை உருவாக்குவர், நாடகங்களை அரங்கேற்றுவர். பலருக்கு சுய பச்சாதாபமும் உளச்சோர்வும் பழக்கங்களாகவே ஆகிவிடுகின்றன. அவை முதலில் சிறிய அளவில் தொடங்குகின்றன, பிறகு அவை பூதாகாரமாக வளர்ந்து விடுகின்றன. 10. பொறுமையின்மை. பொறுமையை வளர்த்தெடுக்க நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது நீங்கள் அதிக மன அமைதியை உணர்வீர்கள். பொறுமையின்மை உங்களை நிலை தடுமாற வைத்துவிடும். விஷயங்கள் சரியான நேரத்தில் தான் நிகழ்கின்றன. அந்த நேரம் கடவுளின் கைகளில் உள்ளது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் பொறுமையின்றி இருக்கும்போது கடவுளுக்கு நீங்கள் கட்டளையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். அவர் தன்னுடைய திட்டத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு உங்களுடைய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று நீங்கள் அவரை கட்டாயப்படுத்துகிறீர்கள். உங்கள் திட்டம் எப்போதும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ள ஒன்று. கடவுளின் திட்டம் எல்லையற்றது. எதிர்மறை தன்மை எவ்விதத்தில் எங்களை உடல் ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பாதிக்கிறது? பலருக்கு எதிர்மறை தன்மை ஒரு பழக்கமாகவும் ஒரு வாழ்க்கை முறையாகவும் ஆகிவிடுகிறது. அவர்களுடைய வாழ்வில் எந்த பிரச்சனையும் இல்லாவிட்டாலும் எப்போதும் நம்பிக்கையற்றும் சந்தேகத்தோடும் ஏகப்பட்ட கசப்புணர்வோடும் தோல்வியுணர்வோடும் இருந்து அவர்கள் பழக்கப்பட்டு விட்டதால் அவர்கள் தொடர்ந்து அந்த எதிர்மறை ஆற்றலையே வெளியே அனுப்பி கொண்டிருக்கின்றனர். ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கின்றன. எனவே எதிர்மறையான மக்கள் மற்ற எதிர்மறையான மக்களையும் சூழ்நிலைகளையும் தங்களை நோக்கி கவர்ந்தெழுக்கின்றனர். இப்போக்கு அவர்களுடைய ஆன்மாக்களுக்கு பெரும் தீங்கு விளைவிக்கும். இப்போக்கை நீக்கிவிட்டு அதனிடத்தில் நேர்மறை போக்கை குடியமர்த்துங்கள். எதிர்மறை போக்கினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இவை. 1. உங்கள் கணிப்பு தவறாக போகிறது. நீங்கள் எதிர்மறையாக நடந்து கொள்ளும் போது உங்கள் கணிப்பு தவறாக போகிறது. உங்கள் அன்றாட வாழ்வில் நீங்கள் மேற்கொள்ளும் தேர்ந்தெடுப்புகளை இது பாதிக்கும். நீங்கள் ஆன்மீக ரீதியாக கீழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். 2. சிறு பரிசுகளை நீங்கள் இழக்கிறீர்கள். வாழ்க்கையில் பல பரிசுகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நீங்கள் எதிர்மறையாக இருக்கும்போது இவை உங்கள் கண்முன் இருந்தாலும் அவற்றை பார்க்கவும் ஏற்றுக்கொள்ளவும் நீங்கள் தவறிவிடுகிறீர்கள். உங்கள் ஆழ்மனம்தான் அப்பரிசுகளை நோக்கி உங்களை வழிநடத்துகிறது. நீங்கள் எதிர்மறையானவராக இருந்தால் ஆழ்மனம் உங்களுக்கு கொடுக்கின்ற வழிகாட்டுதல்களை உங்களால் கேட்க முடியாது. காலப்போக்கில் உங்கள் ஆற்றல் மிகவும் இருளடைந்து விடுவதால் ஒளிமயமான அப்பரிசுகள் உங்களிடம் வர இயலாமல் போய்விடும். ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கின்றன. எனவே பரிசுகளுக்கு பதிலாக பிரச்சனைகள்
நீங்கள் கவர்ந்திழுக்கிறீர்கள். 3. உங்களுடைய சமநிலைமையின்மையை மக்கள் உணர்ந்து கொள்கின்றனர். பணிவை போலவே நேர்மறை தன்மையையும் ஒரு இயல்பான நிலையாகும். நல்ல மக்கள் உங்களை சூழ்ந்திருக்கும் ஒரு எதிர்மறை அதிர்வை உணர்ந்து கொள்வர். அது அவர்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துவதால் அவர்கள் உங்களுடன் மிக குறைவான நேரத்தையே செலவிடுவர். உங்கள் கணிப்பும் குழப்பமானதாக இருப்பதால் ஏன் இப்படி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள நீங்கள் தவறிவிடுகிறீர்கள். இதன் விளைவாக உங்களுக்குள் இருக்கும் சமநிலைமையின்மையை புரிந்து கொள்வதற்கு பதிலாக நீங்கள் மற்றவர்களுடன் எதிர்மறையாக நடந்து கொள்வீர்கள். 4. உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது. எண்ணங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. உங்கள் எண்ணங்களும் உணர்வுகளும் எப்போதும் உங்கள் உடல் ரீதியாக வெளிப்படுத்தப்படும். எதிர்மறை எண்ணங்களும் உணர்வுகளும் ஒரு நோயின் வடிவிலோ அல்லது ஏதோ காயத்தின் வடிவிலோ வெளிப்படும். உங்களுக்குள் கசப்புணர்வும் கோபமும் இருந்தால் அவை உங்கள் உடலில் வெளிப்படும். உங்களையோ அல்லது இன்னொருவரையோ உங்களால் மன்னிக்க முடியாமல் போகும்போது அது உங்கள் உடல்நிலையை முற்றிலுமாக சீரழித்துவிடும். மன்னித்தல் உங்கள் பிணிகளை நீக்குகிறது. அது உங்களுக்கு நல்லது, உங்கள் வளர்ச்சிக்கு இன்றியமையாதது. 5. நீங்கள் உங்கள் சோதனையில் தோற்று போகிறீர்கள். ஒரு கடினமான சூழ்நிலையில் ஒருவரால் நேர்மறையாக நடந்து கொள்ள முடிகிறதா என்று பார்ப்பதும் தான் பெரும்பாலான மக்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு அடிப்படை சோதனையாகும். அச்சூழ்நிலை அவர்களுடைய கர்ம வினையாக இருக்க வேண்டியதில்லை. ஆனால் அது அவர்களுடைய ஆன்மாவுக்கான ஒரு சோதனையாகவோ அல்லது ஒரு பயிற்சியாகவோ இருக்கக்கூடும். அவர்கள் எதிர்மறையாக எதிர்வினையாற்றி அச்சூழ்நிலை நெடுகிலும் குறை கூறிக்கொண்டும் தங்கள் மீது கழிவிறக்கப்பட்டு கொண்டும் இருந்தால் அச்சூழ்நிலை மீண்டும் மீண்டும் ஏற்படும். அவர்கள் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளும் வரை அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அச்சூழ்நிலை அவர்களுக்குரிய சோதனை அல்ல, மாறாக கடினமான சூழ்நிலைகளில் நேர்மறையாக இருப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்வதே அவர்களுடைய சோதனையாகும். அந்த செயல்முறையை நீங்கள் எவ்வாறு கையாள்கிறீர்கள் என்பது முக்கியம். எடுத்துக்காட்டாக, நோயுற்று இருக்க யாரும் விரும்புவதில்லை. ஆனால் நீங்கள் உடல் நலம் சரியில்லாமல் இருக்கும் போதெல்லாம் குறை கூறுபவராகவும் உங்களை சுற்றி இருக்கும் மக்களுக்கு தொல்லைகள் கொடுப்பவராகவும் இருந்தால் நீங்கள் நோயுற்றிருக்கும் போது நேர்மறையாக இருப்பது எப்படி என்பதும் மற்றவர்கள் உங்களுக்கு வழங்கும் உதவிகளுக்கு நன்றியுடன் இருப்பது எப்படி என்பதும் தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களாகும். நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பட்சத்தில் எதிர்மறையாக இருப்பதுதான் உங்களுக்கான சோதனை. இன்னொரு சோதனை பயம் தொடர்பானதாக இருக்கலாம். உங்களுடைய மருத்துவ அறிக்கைகள் குறித்து நீங்கள் மிகவும் பயந்து போயிருந்தால் மீண்டும் மீண்டும் மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்பட வேண்டிய சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படும் நேரங்களில் பயமின்றி இருப்பதுதான் இங்கு உங்கள் சோதனை. 6. நீங்கள் அளவுக்கு அதிகமாக ஆய்வு செய்கிறீர்கள். உங்களுக்குள் சென்று ஆய்வு செய்வது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் நீங்கள் அளவுக்கு அதிகமாக ஆய்வு செய்யும் போது நீங்கள் தேக்கமடைந்து விடுகிறீர்கள். நீங்கள் தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருக்கிறீர்கள், ஆனால் நடவடிக்கை எடுக்க தவறி விடுகிறீர்கள். ஒரு சூழ்நிலையை அப்படியே ஏற்றுக்கொண்டு அது குறித்து நடவடிக்கைகள் மேற்கொண்டு தொடர்ந்து முன்னோக்கி செல்வதற்கு பதிலாக நீங்கள் அச்சூழ்நிலையை அளவுக்கு அதிகமாக ஆய்வு செய்துவிட்டு ஏன் என்று கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். 7. நீங்கள் உங்கள் ஆழ்மனதை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். வெளிமனதிலிருந்து தான் எதிர்மறை எண்ணங்கள் வருகின்றன. மிக கடினமான சூழல்களில் கூட ஆழ்மனம் எல்லா விஷயங்களையும் ஒரு நேர்மறையான கண்ணோட்டத்தில் மட்டுமே பார்க்கும். எனவே நீங்கள் எதிர்மறை எண்ணங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும்போது ஆழ்மனதை ஒதுக்கிவிட்டு வெளிமனதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள். வெளிமனம் தன் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்கிறது. எனவே நீங்கள் அதை கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதே சமயத்தில் உங்கள் ஆழ்மனம் புறக்கணிக்கப்படுகிறது. எதிர்மறையான ஒருவர் எப்படி நேர்மறையானவராக மாறுவது? உங்கள் வாழ்வின் எந்த ஓர் அம்சத்திலும் நீங்கள் தவறு இழைக்காமல் இருப்பதற்கு உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கிறது, கட்டுப்பாடு என்பதுதான் அது. உங்கள் வெளிமனதை கட்டுப்படுத்துவதன் மூலமும் அதை பயிற்றுவிப்பதன் மூலமும் உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்துங்கள். ஒரு எதிர்மறை எண்ணம் உங்கள் மனதிற்குள் நுழையும் போது அதை ஆய்வு செய்யாதீர்கள், அதை உடனடியாக வெளியேற்றி விடுங்கள். பழக்கத்தின் காரணமாக நீங்கள் எந்த எண்ணத்தை ஊக்குவிக்க கூடும், ஆனால் அப்பழக்கத்தை முறிக்க கற்றுக்கொள்ளுங்கள். துவக்கத்தில் அது கடினமான காரியமாக இருக்கும். எதிர்மறை எண்ணங்களை களையும் போது ஒரு விதமான பயத்தையும் நீங்கள் உணரக்கூடும். ஒருவேளை இதை நான் ஆய்வு செய்ய வேண்டியிருந்தால் என்ன செய்வது
இது நிகழ்ந்தால் என்னவாகும், அது நிகழ்ந்தால் என்னவாகும் என்று நீங்கள் சிந்திக்கக்கூடும். ஆனால் கவலை உங்களுக்கு என்ன நன்மையை செய்துவிடும்? அதனால் எந்த பயனும் இல்லை. எனவே எதிர்மறை எண்ணத்தை கட்டுப்படுத்துங்கள். அதுதான் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய முதல் அடி. அடுத்த அடிதான் மிகவும் முக்கியமானது. உங்களுக்குள் தோன்றும் ஒரு எதிர்மறை எண்ணத்தை அகற்றிவிட்டு அதனிடத்தில் நீங்கள் ஒரு நேர்மறையான எண்ணத்தை விதைக்க வேண்டும். நேர்மறையாக இருப்பது என்றால் விஷயங்களின் உயரிய இயல்பை புரிந்து கொள்வது என்று பொருள். உங்கள் பாதை எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ஆன்மீக கண்ணோட்டத்திலிருந்து அதை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு இது உதவும். ஏனெனில் பிரச்சனைகள் மதிப்பு வாய்ந்தவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது உள ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஏதேனும் ஒன்றில் சுறுசுறுப்பாக இருங்கள். பிரச்சனைகள் உங்கள் பாதையை தடுப்பதில்லை, அவைதான் உங்கள் பாதை. ஆசீர்வாதங்களும் பிரச்சனைகளும் பயணத்தின் ஒரு பகுதியே. ஏமாற்றங்களை எதிர்கொண்டிருக்கும் போது ஒருவரால் எப்படி நேர்மறையாக நடந்து கொள்ள முடியும்? ஏமாற்றங்கள் என்பவை கற்றல் செயல்முறையின் ஒரு பகுதி என்பதை அறிந்து கொள்வதன் மூலம் உங்களால் நேர்மறையாக நடந்து கொள்ள முடியும். எனவே எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாமல் விஷயங்களை செய்யுங்கள். நம்பிக்கை என்பது ஒரு அழகான விஷயம். அது தொடர்ந்து உயிர்ப்புடன் வைத்திருக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் எதிர்பார்ப்பு என்பது ஒரு கட்டாயமான கோரிக்கை. அது உங்கள் அகங்காரத்திலிருந்து வருகிறது. நம்பிக்கை என்பது விளைவை பற்றியது அல்ல. நம்பிக்கை என்பது நீங்கள் எதிர்கொண்டிருக்கும் சூழ்நிலை நெடுகிலும் நேர்மறையாக இருப்பதும் உங்களுக்கு கிடைக்கும் விளைவு உங்கள் வளர்ச்சிக்கு சிறந்ததாக இருக்கும் என்று நம்புவதும் தான். விளைவை நாம் கடவுளிடம் ஒப்படைத்துவிட்டு நம் சூழ்நிலை நெடுகிலும் தொடர்ந்து நேர்மறையாகவும் நம்பிக்கையோடும் நாம் இருக்க வேண்டும். நம்பிக்கைதான் உங்கள் ஆன்மாவை உயிர் துடிப்போடு வைத்திருக்கிறது. எதிர்பார்ப்பு உங்கள் ஆன்மாவை கீழே இழுத்து பிடிக்கிறது. உங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு வேலையில் நீங்கள் இருந்தால் அங்கு எப்படி நீங்கள் நேர்மறையாக நடந்து கொள்வது? இது உங்களுக்கான சோதனை என்றும் நீங்கள் ஒரு கர்மவினையை தீர்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றும் புரிந்து கொள்வது அதற்கு உதவும். அல்லது உங்கள் வாழ்வில் தோன்றுகின்ற ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை மெச்ச கற்றுக்கொள்வதற்காகவோ அல்லது மற்றவர்களுக்கு உதவுவதற்காக ஒரு குறுகிய காலத்திற்கு நீங்கள் அங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்வதற்காகவோ நீங்கள் அந்த வேலையில் இருக்கக்கூடும் என்று நினைத்து கொள்வதும் உங்களுக்கு உதவும். உங்களுக்கு நெருக்கமான ஒருவரை இழப்பது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பேரிடியாக இருக்கும். அது உங்களை நிலைகுலைய செய்யக்கூடும். அது இயல்பானதுதான். ஆனால் நீங்கள் தங்களுக்காக துக்கம் அனுசரிக்க வேண்டும் என்று ஆவியுலக ஆன்மாக்கள் விரும்புவதில்லை. அவர்கள் நல்ல ஆன்மாக்களாக இருந்தால் அவர்கள் ஒரு நல்ல இடத்தில்தான் இருப்பார்கள். எனவே நீங்கள் உங்கள் துக்கத்திலிருந்து விடுபட்டு நலமடையலாம். உங்களை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது உங்கள் நோக்கமாக இருக்க வேண்டும். ஏனெனில் உங்கள் அன்புக்குரியவர்களின் விருப்பம் அதுதான். தங்களை குறித்து உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் துக்கப்படுவதை அவர்கள் விரும்புவதில்லை. உங்கள் விரலில் ஒரு வெட்டுக்காயம் ஏற்பட்டால் அதிலிருந்து இரத்தம் வழியும். ஆனால் சிறிது நேரத்தில் அக்காயம் மாறிவிடும். துக்கமும் அப்படிப்பட்டதுதான். துக்கம் அனுசரிப்பதற்கு ஒரு நேரம் இருக்கிறது, குணமாவதற்கும் ஒரு நேரம் இருக்கிறது. நாங்கள் ஆவியுலகிற்கு வரும்போது நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். எல்லாவற்றையும் விட முக்கியமாக நாங்கள் இன்னும் உங்களோடு இருக்கிறோம். நீங்கள் அதை நம்ப வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உங்கள் வேதனை உங்களால் பொறுத்து கொள்ள முடியாத நிலையை எட்டும்போது இந்த உண்மையின் மீது கவனம் செலுத்தி அதை உடும்பு போல பிடித்து கொள்ளுங்கள். ஒரு கொடூரமான இழப்பின் போது நேர்மறையாக இருப்பது என்றால் இதுதான். நாங்கள் இன்னும் உங்களோடு தான் இருக்கிறோம். நீங்கள் அனுமதித்தால் எங்களால் உங்களுக்கு வழிகாட்ட முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு அதிலிருந்து வலிமை பெறுங்கள். எங்கள் தாயும் தந்தையும் சில சமயங்களில் நாங்கள் இல்லாமல் முற்றிலும் நம்பிக்கை இழந்தும் துயரத்திலும் இருந்தனர். ஆவியுலக தொடர்பு இல்லாமல் போயிருந்ததால் அவர்களை சாந்தப்படுத்துவதும் உற்சாகப்படுத்துவதும் எங்களுக்கு கடினமாக இருந்திருக்கும். அவர்கள் வருத்தப்பட்ட போதெல்லாம் அது எங்களுக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தியது என்பதை நாங்கள் அவர்களுக்கு விளக்கினோம். மிக முக்கியமாக பூமியில் இருந்தபோது நாங்கள் அவர்களுக்கு எவ்வளவு அருகே இருந்தோமே, இப்போது அதைவிட அதிக அருகில் நாங்கள் இருக்கிறோம் என்பதையும் நாங்கள் அவர்களை பெரிதும் நேசித்தோம் என்பதையும் நாங்கள் எங்கள் பெற்றோருக்கு தெரியப்படுத்தினோம். விஷயங்கள் சிறப்பாக சென்று கொண்டிருக்கும் போது நேர்மறையாக நடந்து கொள்வது சுலபமான காரியம். ஆனால் வாழ்க்கை மிகவும் கடினமாக இருக்கும் போதும் விஷயங்கள் உங்கள் விருப்பப்படி நிகழாத போதும் நேர்மறையாக இருப்பதுதான் உண்மையான சோதனை.
ஒரு மனிதராக நீங்கள் இப்படித்தான் வளர்கிறீர்கள். சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, நேர்மறையாக இருப்பது என்பது ஒருவருடைய விருப்ப தேர்வுதான். சில சமயங்களில் உங்கள் மனதை உங்களால் கட்டுப்படுத்த முடியாமல் போகிறது, அல்லது நீங்கள் அதை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தக்கூடும். ஆனால் எப்படி நேர்மறையாக இருப்பது என்பது உங்களுக்கு தெரியாது. இதற்கு ஒரு எளிய காரணம் இருக்கிறது. தேர்ந்தெடுப்புடன் சம்பந்தப்பட்டது. அது மாற்றத்திற்கு நீங்கள் உங்களை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பதற்கான உங்கள் சுதந்திரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். எனவே வெளிமனமும் உங்களுடன் ஒத்துழைக்க வேண்டியுள்ளது. மக்களின் அர்ப்பணிப்பு மிகவும் பலவீனமாக இருப்பதால் தான் அவர்கள் தோற்று போகின்றனர். அவர்கள் அரைகுறை மனதுடன் முயற்சிகள் மேற்கொள்கின்றனர். மாற்றத்திற்கு அவர்களிடம் முழுமையான அர்ப்பணிப்பு இல்லை. நேர்மறையாக இருப்பதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள். ஒருவரை மன்னிப்பதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள். பணிவாக இருப்பதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள். மனநிறைவோடு இருப்பதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள். வெற்றியும் தோல்வியும் உங்களுடைய தேர்ந்தெடுப்புகளின் வலிமையை சார்ந்துள்ளன. உங்களுக்கு பெரும் மனவேதனையை ஏற்படுத்திய ஒருவரை மன்னிப்பது உங்களுக்கு கடினமாக இருப்பதாக வைத்துக் கொள்வோம். ஆன்மீக அறிவு கைவர பெற்ற பிறகும் உங்களால் அவரை மன்னிக்க முடியவில்லை என்றால் எப்படி மன்னிப்பது என்பது உங்களுக்கு தெரியவில்லை என்பது அதற்கான காரணம் அல்ல. மாறாக நீங்கள் அவரை மன்னிக்க விரும்பவில்லை என்பதுதான் உண்மையான காரணம். விஷயங்கள் மோசமாக போய்கொண்டிருக்கும் போது துணிச்சலாக இருப்பதும் ஒரு நேர்மறை மனப்போக்கை கொண்டிருப்பதும் தான் நேர்மறை தன்மையின் உண்மையான பொருளாகும். சூழல்கள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். நேர்மறையாக சிந்திப்பதற்கான முக்கிய யோசனைகள்: 1. கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுக்கு எது சிறந்ததோ அவர் அதை செய்வார் என்பதை அறிந்திடுங்கள். 2. உங்கள் கர்ம வினையையும் சோதனைகளையும் பயிற்சிகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இவற்றை எதிர்க்காதீர்கள். 3. கடவுளிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். அவரிடம் வலிமை கேட்டு வேண்டுங்கள். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நேர்மறையாக இருப்பதற்கு உங்களுக்கு தேவையான வலிமை உங்கள் பிரார்த்தனையில் இருந்துதான் வருகிறது. நீங்கள் கேட்டால் மட்டுமே அந்த வலிமை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. உங்களுடைய பிரார்த்தனை உங்களை சுற்றி நேர்மறையான அதிர்வுகளை உருவாக்குகின்றது. அது உங்கள் கணிக்கும் திறனை மேம்படுத்துகிறது. நீங்கள் சரியான நடவடிக்கை மேற்கொள்ள அது உங்களுக்கு உதவுகிறது. 4. ஆழ்மனதை முடுக்கிவிடுங்கள். பிரச்சனைகளை கையாளும் போது அதை பயன்படுத்துங்கள். வெளிமனதின் மட்டுப்படுத்தப்பட்ட புரிதலை பயன்படுத்தாதீர்கள். 5. பிரச்சனைகளை நீங்கள் வளர்வதற்கான ஒரு வாய்ப்பாக பாருங்கள். 6. உடற்பயிற்சி செய்யுங்கள். யோகா ஒரு நல்ல ஆசிரியர் கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம். நடனம், நீச்சல் போன்ற உடற்பயிற்சிகள் மிகவும் இன்றியமையாதவை. மனம், உடல், ஆன்மா ஆகிய 3ம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். 7. கடவுளிடம் சரணடையுங்கள். சரணடைவது என்றால் கடவுளின் நல்வழியை பின்பற்றி நடப்பதும், உங்கள் திறனுக்கு உட்பட்ட அனைத்தையும் செய்வதும், பிறகு விளைவை கடவுளிடம் ஒப்படைத்து விடுவதும் ஆகும். 8. நீங்கள் விரும்புகின்ற விஷயங்களை செய்யுங்கள். எப்போதும் எதிலாவது சுறுசுறுப்பாக இருங்கள். அவை உங்கள் மனதிற்கு அமைதியை கொண்டு வருகின்ற எளிய விஷயங்களாக இருக்க வேண்டும். புத்தகங்கள் வாசித்தல், இசையை செவிமடுத்தல், சமைத்தல், தோட்ட வேலை செய்தல், நீச்சல் அடித்தல் அல்லது உங்கள் இதயத்திற்கும் ஆன்மாவிற்கும் ஊட்டமளிக்கின்ற எதையேனும் செய்தல் போன்றவை உங்கள் மனதை அமைதிப்படுத்தும். 9. இணக்கமாக இணைந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் நேரத்தையும் அனுபவங்களையும் உங்கள் நம்பிக்கைக்குரிய மக்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு உத்வேகமூட்டுகின்ற நபர்களுடனும் நேர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய மக்களுடனும் நீங்கள் நேரம் செலவிடுவதை உறுதி செய்து கொள்ளுங்கள். 10. வேறொருவருக்கு உதவுங்கள். சில சமயங்களில் நீங்கள் வேதனையில் இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய மிகச்சிறிய சிறந்த காரியமும் இதுதான். உங்கள் கவனத்தை வேறொன்றின் மீது திருப்புவது. உங்கள் சொந்த வேதனையிலிருந்து உங்கள் மனதை திசை திருப்புகிறது. தன்னலமின்றி இருப்பது எப்படி என்பதையும் நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். 11. சிரியுங்கள். எப்போதும் லேசான மனதுடன் இருங்கள். உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவியுங்கள். உங்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ தீங்கு விளைவிக்காமல் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவிப்பதற்குத்தான் நீங்கள் பூமியில் இருக்கிறீர்கள். எது உங்களை மகிழ்ச்சிப்படுத்துகிறது, எது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கிறது என்பதை அறிந்திடுங்கள். துன்புறுவதற்காகவே நீங்கள் இந்த பூமியில் இருக்கிறீர்கள் என்ற கண்ணோட்டத்தை தூக்கி எறியுங்கள். நீங்கள் உங்கள் கர்மவினை கடன்களை தீர்க்க வேண்டியது உண்மைதான். ஆனால் உங்கள் புவியுலக பயணம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்க வேண்டும். வாழ்க்கையை மிக தீவிரமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். நகைச்சுவை உணர்வுடன் இருங்கள். மனதை தளர்த்தி கொள்ளுங்கள். சமநிலைதான் இங்கு முக்கியமான வார்த்தை. சூழ்நிலைகள் குறித்து அதீத தீவிரம் காட்ட முயற்சிக்காதீர்கள். அதே சமயத்தில் எப்போதும் விளையாட்டுத்தனமாக இருக்காதீர்கள்.
பொறுப்புகளை தவிர்க்காதீர்கள். உங்கள் புவியுலக பயணத்தை உங்களால் இயன்ற அளவு சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நகைச்சுவை உணர்வும் விளையாட்டு மனப்போங்கும் முக்கியம். ஆவியுலகில் எல்லோருக்கும் நகைச்சுவை உணர்வு இருக்கிறது. நாங்கள் செய்கின்ற வேலைகள் எங்களுக்கு பிடித்திருக்கின்றன. எங்கள் இருத்தலை நாங்கள் நேசிக்கிறோம். நாங்கள் ஏராளமாக சிரிக்கிறோம். ஆவியுலகில் பாட்டும் நடனமும் கொண்டாட்டமும் நிலவுகின்றன. நீங்கள் ஆவியுலகிற்கு வரும்போது கொண்டாட்டத்தின் அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் கடவுளால் படைக்கப்பட்டவர் என்பதையும், நீங்கள் அவருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும், இன்னும் ஏராளமான விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது என்பதையும் அறிந்திருப்பதுதான் கொண்டாட்டமாகும். எங்களுக்கும் கூட சில விஷயங்கள் தெரிந்திருப்பதில்லை. ஆனால் எங்களுக்காக காத்திருக்கின்ற எங்கள் பயணத்தின் எஞ்சிய பகுதியான எங்களுக்கு தெரியாத அந்த அம்சத்தை நாங்கள் கொண்டாடுகிறோம். நாங்கள் இப்போது ஆனந்தமாக இருக்கிறோம். ஏனெனில் எங்கள் இருத்தலின் இந்த காலகட்டத்தில் எங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது என்றால் நாங்கள் கடவுளிடம் அதிகமாக நெருங்கி சென்று 7வது பிரபஞ்சத்தை அடையும் போதும் அங்கு நாங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்போம் என்பதை நாங்கள் கற்பனை செய்து பார்க்கிறோம். இது நிச்சயமாக கொண்டாட்டத்திற்கான ஒரு காரணம்தான். தொடரும்.